பிரேசிலில் 145 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு செயற்கை நதி உருவாக்கும் பணி ஏறக்குறைய நிறைவடைந்துள்ளது. 91% பணிகள் முடிந்துள்ள நிலையில் இது பிரேசிலின் வடகிழக்கு பிராந்தியத்தின் நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்காற்றும் என சொல்லப்படுகிறது. வெப்பம், வறட்சி மற்றும் நீர் விநியோகம் தொடர்பான நீண்டகால போராட்டங்களால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாநிலமான சியராவிற்கு நீரை கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட 90 மைல் நீளமுள்ள செயற்கை நீர்வழி பாதையை அமைக்கும் பணியை பிரேசில் அரசு நிறைவு செய்யும் நிலையை நெருங்கியுள்ளது. இது லத்தீன் அமெரிக்காவிலேயே மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் நீர்த்திட்டங்களில் ஒன்றாகும் என சொல்லப்படுகிறது. சிண்டுராவ் தாஸ் அகுவாஸ் டோ சியாரா, சுருக்கமாக CAC என அழைக்கப்படக்கூடிய இந்த திட்டம் சாவ் பிரான்சிஸ்கோ ஒருங்கிணைப்பு திட்டத்திலிருந்து நீரை பெறுவதற்கான கூடுதல் 9 மைல் பாதை தயாரானதை தொடர்ந்து மார்ச் மாத இறுதியில் 92% நிறைவை எட்டியுள்ளது. இதன் பொறியியல் நுட்பங்கள் சிக்கலானதாக இருந்தாலும் இதன் அடிப்படை நோக்கம் எளிமையானது. ஜாட்டி அணை வழியாக சியாராவிற்குள் நுழையும் நீரை திறந்தவெளி கால்வாய்கள், சுரங்கப்பாதைகள் மற்றும் சைஃபன்கள் எனப்படும் குழாய்கள் வழியாக கொண்டு சென்று வறண்ட காலங்களில் மக்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கும் விவசாய செலவுகளை குறைப்பதற்கும் வீட்டு உபயோக நீர் கிடைக்காமல் இருப்பதை நிவர்த்தி செய்யும் வகையிலும் இந்த செயற்கை நதி அமைக்கப்பட்டுள்ளது. சியாராவின் 2வது பெரிய மக்கள் தொகை கொண்ட பொருளாதார மையமான கரிரி பிராந்தியத்தில் நீர் பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் அதே நேரத்தில் மாநிலத்தின் நீர் விநியோக அமைப்பை மேலும் ஒருங்கிணைப்பதையும் CAC திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி இத்திட்டத்தின் முதல் பகுதி ஜாட்டி அணையிலிருந்து தொடங்கி நோவா ஒலிண்டாவில் உள்ள கரியஸ் நதியின் நீர்பிடிப்பு பகுதி வரைக்கும் செல்கிறது. வீடுகள், கால்நடைகள், தொழிற்சாலைகள், சுற்றுலா நகரங்கள் மற்றும் நீர்ப்பாசன விவசாய நிலங்கள் ஆகியவை நீர் தட்டுப்பாடு ஏற்படும் மாதங்களில் தொடர்ந்து செயல்பட வைக்கும் நீர் விநியோக தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நடைமுறைக்கு உகந்த உள்கட்டமைப்பு இது. நீர் நிர்வாக அதிகாரிகள் இதன் முதல் பகுதியை ஈர்ப்பு விசை மூலம் பாயும் அமைப்பு, அதாவது கிராவிட்டி ஃபெட் என விவரிக்கின்றனர். இதில் வினாடிக்கு சுமார் 1059 கன அடி நீர் பாயும் திறன் உள்ளது. நீரை இறைக்க பம்புகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாததால் காலப்போக்கில் செயல்பாட்டு செலவுகள் குறைய இது உதவுகிறது. இதன் மூலம் தொலைதூரத்தில் உள்ள நதி ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து பெறப்படும் நீரை மாநிலம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய நீராக மாற்ற இத்திட்டம் முயற்சிக்கிறது. இந்த திட்டத்தால் நீர் தட்டுப்பாட்டால் நேரடியாக பாதிக்கப்படும் 24 நகராட்சியும் 5,61,000 மக்களும் பயனடைவார்கள். இந்த தண்ணீரில் மனித நுகர்வுக்கே முதன்மை முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தொழில், சுற்றுலா, கால்நடைகளுக்கு நீர் வழங்குதல், பாசன விவசாயம் ஆகியவை வருகிறது. தண்ணீர் பற்றாக்குறை சில தேர்வுகளை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துவதால் இந்த வரிசை முறை முக்கியத்துவம் பெறுகிறது என சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இந்த திட்டம் ஒரு சமூக மற்றும் பொருளாதார சொத்தாகவே முன்னிறுத்தப்படுகிறது. நம்பகமான நீர் விநியோகம் விவசாயிகள் தங்கள் பயிரிடும் பருவங்களை திட்டமிடவும் வணிக நிறுவனங்களுக்கு அதிக நம்பிக்கையை அளிக்கவும் உதவும். அத்துடன் ஏற்கனவே நீர் பற்றாக்குறையின் பாதிப்புகளை அறிந்திருக்கும் குடும்பங்களுக்கு வறட்சி காலங்களால் ஏற்படும் நெருக்கடியை குறைக்கவும் இது உதவும் என சொல்லப்படுகிறது.